அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது யோக நித்ரா என்ற பயிற்சியை மேற்கொள்ளப் போகிறோம். இந்த பயிற்சிக்கு முதலில் நீங்கள் ஒரு யோகா மேட் அல்லது ஒரு விரிப்பின் மீது நேராக படுத்துக்கொள்ளுங்கள். கீழே படுக்க முடியாதவர்கள் கட்டிலில் படுத்துக்கொள்ளலாம். கைகள் இரண்டும் உடம்பிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு உள்ளங்கைகள் மேலே பார்த்தவாறு இருக்கும்படி வைத்துக்கொள்ளுங்கள். கால்கள் சிறிது இடைவெளி விட்டு தளர்வாக வைத்துக்கொள்ளுங்கள். உடலில் எந்த ஒரு இறுக்கமும் இல்லாமல், முகத்தில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் தளர்வாக வைத்துக்கொள்ளுங்கள். கண்கள் திறந்த நிலையில் இருக்கட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை நிதானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடுவதற்கு நான் 10 1 வரை எண்களை கூறுவேன். கண்கள் முதலில் மேலே பார்த்தவாறு இருக்கட்டும். நான் 5 என்ற எண்ணை கூறும்பொழுது கண்களை மெதுவாக மூடவும். கண்களை மூடிய பிறகு உடம்பில் எந்த ஒரு அசைவும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளவும். 10 9 8 7 6 5 கண்களை மெதுவாக மூடவும். 4 3 2 1. கண்களை மூடிய பிறகு உடம்பில் எந்த ஒரு அசைவும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்கப் போகிறோம். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. இப்பொழுது உடம்பை இறுக்கி தளர்த்தும் பயிற்சியை மேற்கொள்ளப் போகிறோம். நான் உடம்பின் ஒவ்வொரு பாகமாக சொல்லும்போது அந்த பாகங்களை ஒவ்வொன்றாக இறுக்கிக் கொண்டே வர வேண்டும். பிறகு நான் ரிலாக்ஸ் என்று சொல்லும்போது வாய் வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும். இதற்கு மேல் உங்களால் உடம்பை இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு உடம்பை நன்றாக இருக்க வேண்டும். பாதத்திலிருந்து முதலில் ஆரம்பிக்கலாம். பாதம், முழங்கால், தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கழுத்து, முகம், முதுகு, கைகள். டைட் 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 டைட். ரிலாக்ஸ். மற்றும் ஒரு முறை. பாதம், முழங்கால், தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கழுத்து, முகம், முதுகு, கைகள். டைட் 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 டைட். ரிலாக்ஸ். மற்றும் ஒரு முறை.
பாதம், முழங்கால், தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கழுத்து, முகம், முதுகு, கைகள். டைட் 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 டைட். ரிலாக்ஸ். இப்பொழுது உடம்பு முழுவதும் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி அடைவதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் உடம்பு, உள்ளுறுப்புகள், இரத்த ஓட்டம், மூச்சு அனைத்தும் புத்துணர்ச்சி பெறுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் அருகில் கேட்கும் சத்தத்தை கவனியுங்கள். சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் அந்த சத்தத்தை உருவாக்குகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல் சத்தத்தை மட்டும் கவனியுங்கள். சிந்தனை வேறு எங்கு சென்றாலும் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி மீண்டும் சத்தத்தை மட்டுமே கவனியுங்கள். தற்போது தூரத்தில் உருவாகும் சத்தத்தை கவனியுங்கள். சத்தத்தின் மூலத்தை ஆராயாமல் வெறும் சத்தத்தை மட்டும் கவனியுங்கள். சிந்தனை வேறு எங்கு சென்றாலும் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி மீண்டும் சத்தத்தை மட்டுமே கவனியுங்கள். அருகில் கேட்கும் சத்தத்திற்கும் தூரத்தில் கேட்கும் சத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். இப்பொழுது உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பாக கண்களை மூடியவாறு நாம் பார்க்கலாம். முதலில் வலது உள்ளங்கால், வலது கால் பெருவிரல், இரண்டாம் விரல், மூன்றாம் விரல், நான்காம் விரல், சுண்டு விரல், வலது கால் மேல் பாதம், வலது கணுக்கால், வலது முழங்கால், வலது கால் முட்டி, வலது தொடை, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, வலது மார்பு, வலது தோள்பட்டை, வலது மேல் கை, வலது முழங்கை, வலது உள்ளங்கை, வலது கை பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், கழுத்து, இடது தோள்பட்டை, இடது மேல்கை, இடது முழங்கை, இடது உள்ளங்கை, இடது கை பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இடது மார்பு,
வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி, இடது தொடை, இடது கால் முட்டி, இடது முழங்கால், இடது கணுக்கால், இடது கால் மேல் பாதம், இடது கால் பெருவிரல், இரண்டாம் விரல், மூன்றாம் விரல், நான்காம் விரல், சுண்டு விரல், இடது உள்ளங்கால், முகம், தாடை, கீழ் உதடு, கீழ் பல்வரிசை, மேல் உதடு, மேல் பல்வரிசை, மூக்கு, வலது நாசி, இடது நாசி, மூக்கு நுனி, வலது கன்னம், இடது கன்னம், வலது காது, இடது காது, வலது கண், இடது கண், வலது புருவம், இடது புருவம், புருவ மத்திமம், நெற்றி, உச்சந்தலை. உடல் முழுவதும் சாந்தி அடைகிறது. உடல் முழுவதும் சாந்தி அடைகிறது. இப்பொழுது நான் உங்களுக்கான உறுதிமொழியை கூறப்போகிறேன். நான் இந்த யோகக்கலையின் மூலம் மிகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றேன். நான் அனைவரின் அன்பிற்கு உரியவராகவும் நட்பானவராகவும் இருக்கின்றேன். கடவுள் எனது உருவத்தை கச்சிதமாக வடித்து வைத்திருக்கிறார். அந்த கச்சிதமான வடிவத்திற்கு ஏற்றாற்போல் இந்த யோகக்கலை எனது உடலை மீண்டும் கச்சிதமாக உருவாக்குகிறது. அதற்கு நான் எப்பொழுதும் நன்றியுடையவனாக இருப்பேன். கண்களை திறக்காமல் கை கால்களை மட்டும் மெதுவாக அசைக்கவும். கண்களை மூடியவாறு உங்களது இடப்பக்கம் திரும்பி படுத்துக்கொள்ளுங்கள். சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். கண்களை மூடியவாறு எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள்.
உள்ளங்கைகளை நன்றாக தேய்த்து அந்த வெப்பத்தை முதலில் கண்களில் வைத்து பின்னர் அந்த வெப்பத்தை உங்கள் கைகள் மூலமாக உடம்பு முழுவதும் பரவச் செய்யுங்கள். இறுதியாக கண்களை திறந்து உங்களது உள்ளங்கைகளை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.